அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த ட்ரில்லிங் மிஷினை ஆன் பண்ணால் சம்டைம் ஓடுது, சில நேரம் ஓட மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம், இது எப்படி சரி பண்ணலான்றதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக இருக்குங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெட் கலர் சுவிட்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் மிஷின் ஓடுது, இல்லைன்னா ஓட மாட்டேங்குது. ஸோ இப்போ அதை கழட்டி என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். இந்த மிஷினுடைய பவர் சப்ளை வரக்கூடிய இந்த சுவிட்சை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லாம் பின் டைப் தான். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பவர் வரக்கூடிய வயரை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஒயர் ஒன்று கட்டாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதானான்னு தெரியல. டெஸ்டரை லேசாக ஷேக் பண்ணி காட்டுறேன். இந்த ஒயர் வந்து கார்பன் ப்ரஷ்லேருந்து வரக்கூடிய ஒயர் இது. அது லெக்கில் கனெக்ட் ஆகி ஃபீல்டு காயிலோட ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லீடு கட் ஆகிட்டுருக்கு. இன்னும் வேறு ஏதாவது இருக்கான்னு அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஒயர் தான் கட்டாக இருந்தது, கார்பன் ப்ரஷோட கனெக்ட் ஆன ஒயர். ஒரு சைடு லீடு கட்டாக இருந்தது. ஸோ அது லூஸ் கான்டாக்ட் இருக்கிறதுனால கண்டினியூஸ் சப்ளை போக மாட்டேங்குது. இப்போ இதை நான் கழட்டி போகணும். அந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த சுவிட்சை அது கழட்டினோன்னா அந்த ஆரம்பிச்சு ரிமூவ் பண்ணால் தான் கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டிங் பிளேட்டில் வச்சு லேசாக வச்சு இழுத்தா வந்துடும். வந்துச்சு. ஆர்மேச்சர்லாம் நல்லதாக இருக்கு. இந்த மிஷினில் இந்த 2 கார்பன் ப்ரஷுமே ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அது லெக்கெல்லாம் ரொம்ப டேமேஜ். எடுக்கும்போது ரெண்டுமே தனித்தனியாக வந்துச்சு. ஆனால் லெக்கை மட்டும் எடுக்கிறேன் அந்த பின்னில் இருந்து. இந்த மிஷினோட ரொட்டேட்டிங் சுவிட்சை எடுக்கிறேன். இது எடுக்கிறது ஒன்றும் இல்லை, லேசாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உள்ள ஒரு பின்னு மாதிரி இருக்கும், அந்த பின்னை பிடிச்சி இழுத்தா வந்துடும். அவ்வளோதான். இதுதான் மிஷினோட கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறதுக்கு நிர்ணயம் பண்ணுற சுவிட்ச். இதுதான் எந்த பக்கம் மிஷின் சுற்றணுன்றதை. லைட்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த பின்னுக்கு நேராக வச்சுட்டு பின்னை பிடிச்சி இழுத்தா போதும். நோஸ் பிளேயரில் அதுதான் வந்துடுச்சு. இந்த ஆஃப் ரிங்கு இருக்குது, ஒரு ரைல்ஸ் மாதிரி, அதுவும் டேமேஜாக இருக்குது. அதை கூட மாற்றணும். இந்த ரொட்டேட்டிங் சுவிட்சில் என்ன ப்ராப்ளம்னா, கார்பன் ப்ரஷ் வைக்கக்கூடிய அந்த ஹோல்டர் இருக்குல்ல, பிராஸ் ஹோல்டர், அது வந்து கொஞ்சம் ஏர் கேப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கி போயிருக்கு. இந்த பிளாஸ்டிக் காமிக்கிறேன் இப்போது. இந்த பிளாஸ்டிக்கும் பிராஸ் ஹோல்டர் இருக்கக்கூடிய அந்த ஹோல்டர் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஏர் கேப் நிறைய இருக்குது. ஸோ அதனால் லூஸ் கான்டாக்ட் அதிகமாகுது. அதனால் கான்டாக்ட் சில டைம் கிடைக்குது, சில டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸாக கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மிஷினோட அந்த ரைல்ஸ் இருக்குல்ல, ஆஃப் ரிங்கு, அது கூட நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதை காட்ட முடியல வீடியோவில். புதுசு ஹோல்டர் எடுத்திருக்கேன் நான். கார்பன் ப்ரஷை ஃபஸ்ட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் மற்ற மிஷின்லலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கார்பன் ப்ரஷ் மாட்டுறது. ஆனால் இந்த கமாண்டர் மிஷினில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கார்பன் ப்ரஷ் சேஞ்ச் பண்ணுறது. ஃபஸ்ட்டு கார்பன் ப்ரஷை அதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு அந்த பின்னு சொன்னாங்களா, பின்னை கரெக்டாக ஸ்ட்ரைட்டில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக போய் லாக் ஆகிடும். அந்த பின்னை கரெக்டாக அந்த கேப்பில் வைக்கணும். அந்த பின்னை சரி பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறதும் அந்த பின்னையும் ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணால் போய் லாக் ஆகிடும் கரெக்டாக. அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. சுவிட்சு திருப்பும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஃப்ரீயாக அழகாக கரெக்டாக போய் நார்த் போல் சவுத் போல் கரெக்டாக போய் க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த பின்னை வந்து ஃபீல்டு காயிலோட ஒரு எண்டில் இன்செர்ட் பண்ண போகிறோம். அதேமாரி அந்த பக்கமும் இன்செர்ட் பண்ணணும். கார்பன் ப்ரஷுக்கு வரக்கூடிய சப்ளை அது வழியாக வரும்.
இந்த ஃபீல்டு காயிலோட என்க்ளோசர் மாதிரி இந்த பிளாஸ்டிக்கு இது வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, மிஷின் இந்த ஆர்மேச்சர் சுற்றும் போது அதில் ஒரு ஃபேன் இருக்கும், அது வழியாக ஏர்லாம் உள்ளே போகும். அது உள்ளே போகும்போது ஏரோடு சேர்ந்து டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸும் சேர்ந்து உள்ளே போகும். அதை கம்மி பண்ணுறது தான் அந்த என்க்ளோசரு. அது மட்டும் இல்லை, ஆர்மேச்சர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை முன்னாடி வந்து பேரிங், அந்த பேரிங்க்கு ஒரு ரப்பர் புஷ் ஒன்று இருக்கும், அது மிஷின்லேயே செட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது இருக்கான்னு ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிங்க, அது இல்லைன்னா வைப்ரேஷன் அதிகமாகும். அப்புறம் இந்த கார்பன் பேஸ் கிளிப்பை மாட்டி விட்றேன். அதை மாட்டி விட்டாக்கா போய் இந்த ஆர்மேச்சர் கொமிட்டேட்டர் சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் கான்டாக்ட் கிடைக்கும், கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கும். அதை மாட்டிட்டேன் நான். அவ்வளோதான், மிஷினை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஃபீல்டு காயிலில் 4 எண்டு வரும், 2 இன்புட்டு 2 அவுட்புட்டு நம்ம ஆல்ரெடி கார்பன் ப்ரஷை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபீல்டு காயிலுக்கு வரக்கூடிய இன்புட்டு இந்த ஒயிட் கலர் இருக்க வயர் வழியாக தான் வரும். இப்போ இதை வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம. மிஷினோட வயர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துலாம் இருக்கும், நமக்கே தெரியும். கரெக்டாக போய் சாக்கெட் அங்கே தான் டச் ஆகும் வயர், அதுமாதிரி இன்சர்ட் பண்ணி தான். மாற்றி சொருனாலும் ஒன்றும் இல்லை, இது பொலாரிட்டிலாம் கிடையாது, இதுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு அப்படியே மாறினாலும் நம்ம சுவிட்சை வச்சு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சொரியாச்சு. இப்போ கவரை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மிஷினை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே தான். இப்போது சுவிட்சை லேசாக ப்ரெஸ் பண்ணாலே மிஷின் நல்லா ஓடுது, இந்த லேகிங்லாம் இல்லை, ஸ்மூத்னஸ் தான் இருக்குது. சேஞ்ச் பண்ணி பாருங்கள் டைரக்ஷனு, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், ரொட்டேஷனும் கரெக்டாக தான் போகுது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.